சார், பிரம்மத்தை உணர்ந்தவனே பிராமணன் என அகத்திய சித்தர் சொல்கிறார். அப்படின்னா இதில் பிரம்மம்னா என்ன, அதை எப்படி அறிவது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். பிரம்மம் அப்படின்னா என்னன்னா கடவுள். கடவுள் தான் பிரம்மம். பிரம்மம் தான் கடவுள். இந்த கடவுள்ன்ற எனர்ஜியை பிரம்மம்ன்ற வேர்டில் பிரம்மம் அப்படின்னா இந்து மதத்தில் மூணாக சொல்லுவாங்க. பிரம்மன், விஷ்ணு, சிவன். அப்போது பிரம்மன் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர், உற்பத்தியாளர், மேனுஃபேக்சரர். அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் பிரம்மன். ஸோ அந்த ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் பிரம்மன். அந்த பிரம்மன் தான் இந்த உலகத்தை படைக்கிறாரு. அப்போ அந்த பிரம்மனை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வது தான் பிரம்மம். தட் இஸ் கடவுள். கடவுள் தான் இந்த உலகத்தை படைக்கிறார். அந்த கடவுள் இந்த உலகத்தை ஏன் படைத்தார், எதுக்காக படைத்தார், எப்படி படைத்தார், இந்த படைப்பினுடைய நோக்கம் என்ன, இந்த படைப்பினுடைய முடிவு என்ன, இந்த படைப்பினுடைய ஆரம்பம் என்ன, நடப்பு என்ன, முடிவு என்ன, ஏன் இந்த உலகத்தை படைத்தார், எதுக்காக படைத்தார். இப்போ கடவுள் ஆகுக அப்படின்னு சொன்னார். அவர் எப்படி இருக்கணும்னு நினைச்சாரோ அப்படி நினைச்ச உடனே இந்த உலகம் உருவாயிடுச்சு. இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது அப்படின்றது பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் அப்படின்ற அந்த கோட்பாடு முழுக்க தவறு. அது தப்பு. மனிதன் குரங்கிலிருந்து படைக்கப்படவில்லை. மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான். திருப்பவும் மண்ணாக அவன் கடைசியாக போயிடும். எந்த மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டானோ திருப்பம் அவன் மண்ணாக தான் போயிடும். பஞ்சபூதங்களிலிருந்து படைக்கப்பட்டான். திரும்பவும் பஞ்சபூதங்களாக மாறிடும். பஞ்சபூதங்கள் எதுலேருந்து உற்பத்தி ஆகணுமோ திருப்பி அதிலே போயிடும். மூலத்தை போய் சேர்க்கணும். பஞ்சபூதங்கள்லேருந்து உற்பத்தி ஆகி வரோம். கடவுள் தான் பஞ்சபூதம். பஞ்சபூதங்கள்லேருந்து உற்பத்தி ஆகி வரோம். திரும்பவும் பஞ்சபூதங்களாக ஐக்கியமாயிடும். அதுதான் இந்த மனித வாழ்க்கையினுடைய பல விஷயங்கள்ல ஒரு பகுதி. அப்போது இந்த பிரம்மம் அப்படின்றது என்னன்னா, இந்த பிரபஞ்சம் ஏன் உருவாக்கப்பட்டது, எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்படி வாழ்வது. இப்படி வாழ்வோம் தான் பிராமணன். ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற பிராமணர்கள் அது நிறைய வெளியில் வந்துட்டாங்க. அதில் இல்லைன்றது தான் முக்கியமான உண்மை. அது பட் பிரம்மன், அந்த பிரம்மனை பற்றி தெரிந்து அதை வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்கள் பிராமணர்கள். ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் பிராமணர்கள் சொல்கிறவங்க அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸில் வரல. பிராமணன் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லிட்டு அந்த பிராமணியத்தை தவிர மற்ற முறைகளில் இருக்காங்க. அது நம்ம அவங்களை குறையா சொல்லலை, இக்னரன்ஸ் சொல்லலாம். அது நம்ம குறை சொல்ல, அது அறியாமல், நெக்லிஜென்ஸ். பிராமணனாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். எல்லாருமே ஒரு வகையில் பிராமணர்கள் இருக்காங்க. அந்த பிரம்மனுடைய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரம்மனுடைய விஷயத்தை மற்ற கம்பேரிங் வித் அதர் பீப்புள், அந்த பிராமணர்கள் சொல்லப்பட்ட அந்த மக்கள் அதில் ஸ்டிக் பண்ணி அதில் ஹட்டியராக இருந்தாங்க. அவங்க அப்போ கடவுள்னா என்ன, இந்த உலகம் ஏன் படைக்கப்பட்டது, எதுக்காக படைக்கப்பட்டது, என்ன காரணம், கடவுளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், நமக்கும் அவருக்கு என்ன உறவு, ஏன் கடவுளை கும்பிடணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்கள தெளிவாக தெரிந்து அதைப்படி முறையாக வாழ்ந்தார்கள். அதனால் அவர்கள் அந்த காலத்து பிராமணர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த காலத்து பிராமணர்கள் தலையில் இருக்காங்க. ஆனால் ஒரு பிராமண தந்தைக்கும் ஒரு பிராமண தாய்க்கும் பிறந்ததுனாலே பிராமணன் சொல்ல முடியாது. இது இஸ்லாத்தில் கூட அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு முஸ்லீம் தந்தைக்கும் ஒரு முஸ்லீம் தாய்க்கும் பிறந்த ஒரு காலத்தால் நீ முஸ்லீம் ஆகிட முடியாது. ஒரு முஸ்லீம் தந்தைக்கும் ஒரு முஸ்லீம் தாய்க்கும் நீ பிறந்ததுனால நீ முஸ்லீம் கிடையாது. அந்த அல்லாஹ் வகுத்த அந்த கோட்பாடுகளை, அல்லாஹ் வகுத்த அந்த விஷயங்களை வாழ்க்கையில் யார் நடைமுறையில் பயன்படுத்தி வரானோ அவன் தான் உண்மையான முஸ்லீம்.
இது இஸ்லாத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா மதங்களுக்குமே பொருந்தும். அப்போ பிராமணன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தத்துவத்தை, அந்த வாழ்க்கை முறையை நீ லைஃப்பில் ஃபாலோ பண்ண, நீ பிராமணனாக பிறந்து பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட்டு. நீ பிராமணன் சொல்லிக்கிறதே இல்லை, அது ஒரே ஏமாத்தல் தான். ஒரு சூத்திரனாக இருந்தாலும் கூட அந்த பிராமணனுடைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு, லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக வந்தான்னா அவன் சூத்திரனுடைய அவன் பிராமணன். அது பெரிய சப்ஜெக்ட், அதை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டாம், அது அது வேற வேறு போகும், அது நமக்கு வேண்டாம். ஸோ பிராமணன் அப்படின்னா இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டது, ஏன் படைக்கப்பட்டது, நான் ஏன் பிறந்தேன், எனக்கு இந்த பிறவிக்கும் என்ன சம்பந்தம், நான் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி வாழக்கூடாது, கடவுள்னா என்ன, நான் யார், கடவுளுக்கும் யாருக்கும் என்ன சம்பந்தம், நான் ஏன் கடவுளை கும்பிடணும், கடவுளை கும்பிடுறதுனால எனக்கு என்ன நன்மை, கடவுளை கும்பிடலைன்னா என்ன பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே அனுபவத்தில் கொண்டு வந்து இவனும் ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக வாழ்ந்து மற்ற மக்களுக்கு அந்த பக்குவத்தை சொல்லிக் கொடுக்கின்றவன், மற்ற மக்களுக்கும் அந்த பக்குவத்தை சொல்லிக் கொடுக்கின்றவன் தான் பிராமணன். இதுதான் உண்மை, இதுதான் பிரம்மம். இந்த பிரம்ம நாலேஜை, இந்த பிரம்ம அறிவை, இந்த பிரம்ம வித்தை விட்டுவிட்டு சாதாரண லௌகிக மக்களாக சாதாரணமாக வாழ்ந்து கொண்டு நாம் பிராமணன் சொல்லிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அந்த பிராமணர்கள் அவங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை, அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு கட்டமைப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு அவங்க முயற்சி மேலும் முயற்சி பண்ணாங்கன்னா அடுத்தடுத்து உயர்நிலை அடைவதற்கு அவங்க நம்பர் 1 20 இயர்ஸ்ன்னு சொல்லலாம், நம்பர் 1 20 இயர்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்பர் 1 20 இயர்ஸாக இருந்து அவங்க மேலும் உயர்நிலைக்கு போயிட்டு இறைவனை அறிந்து இறைவனோட இறைவனாக எப்படி வாழ்வதுன்னு தெரிந்து கொள்வது தான் பிரம்மத்தினுடைய நோக்கம். ஸோ அதுதான் பிரம்மத்தை தெரிந்து கொண்டு பிரம்மனோட வாழ்வது. டாக்டர் இளங்கோ ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு.